Hi buddies, this is Sandhya from Arkham Industrial Training Research Institution. இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா 12th standard computer science first chapter functions. Functionsனா நார்மலா என்ன? ஒரு set of code that works on many kinds and inputs, variance, expressions, output, blah blah blah. ஆனா வந்து நார்மலா நான் என்ன சொல்றேன்னா ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதுக்கு நமக்கு அவுட்புட் வருது, அவ்வளவுதான் ஃபங்க்ஷன். நடுவில் நடக்கிற ஆக்ஷன்ஸ் இதுதான் ஓவரால் ஃபங்க்ஷன். ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு நீங்க குடுக்கறதுக்கான இன்புட் தான் வரும், அவுட்புட் தான் வரும். நீங்க இன்புட் வந்து என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அவுட்புட், அவ்வளவுதான். இத மெயின் ரோல் பாத்தீங்கன்னா parameters and arguments. ஃபங்க்ஷன்ஸ்ல பாஸ் பண்ற parameters and arguments. parametersனா ஒண்ணும் இல்ல, வேரியபிள்ஸ். என்ன வேரியபிள்? எக்ஸ். அதுல பாஸ் பண்ற ஆர்குமெண்ட்ஸ் என்னவா இருக்கும்? 5. ஆர்குமெண்ட் 5 நான் பாஸ் பண்றேன். இதுதான் ஃபங்க்ஷன்ஸ், வேற எதுவுமே இல்லை. இதுல பாத்தீங்கன்னா வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டரே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆர்குமெண்ட்ஸ் வித்தவுட் டைப், ஆர்குமெண்ட்ஸ் வித் டைப். இதுல எதுவுமே கிடையாது. ஆர்குமெண்ட்ஸ் வித்தவுட் டைப்ல என்ன நடக்கும்னா நார்மலா அதோட டெஃபினிஷன்ஸ் அதெல்லாமே நீங்க எழுதணும். ஆனா வந்து இதோட சின்டாக்ஸ் மெயினா எழுதணும். முக்கியமா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து வாட் இஸ், ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, வாட் இஸ் parameters and arguments, அதோட டெஃபினிஷன் கன்ஃபார்மா எழுதணும். parameters are the variable in a function definition and arguments are the values which pass to the function. நம்ம இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். அதோடைய டைப்ஸ், அதோட சின்டாக்ஸ் மெயினா எழுதணும். அதோட டெஃபினிஷன் எழுதுனீங்கனாவே போதும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயே வந்து ரெண்டு இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன்னா என்னவா இருக்கலாம்? நார்மலா இன்டர்ஃபேஸ்னா என்ன? இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அங்கே வந்து டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்ஃபேஸ் இஸ் ஜஸ்ட் டெஃபினிஷன் வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ. என்ன ஒரு ஆப்ஜெக்ட் பண்ண முடியும், அந்த வேலை இன்டர்ஃபேஸ். அதை எக்ஸிக்யூட் பண்றது இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ ஒரு பல்ப், ஒரு நார்மலா ஒரு பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை ஸ்விட்ச் ஆன் பண்றோம். அதை ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே அதோட பல்ப் ப்ராசஸ் நடக்கும். ஸ்விட்ச் ஆனிங் தான் இன்டர்ஃபேஸ். அதை எக்ஸிக்யூட் பண்றது, பல்ப்ல இருந்து கரண்ட் வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குது இம்ப்ளிமெண்டேஷன். இதுதான் இன்டர்ஃபேஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் ஒரே. இதுல வந்து நிறைய இருக்கும் ஆப்ஜெக்ட்ஸ், அதுக்கு ஏற்ற பிஹேவியர், அதுக்கான கலர், சைஸ், அதெல்லாம் சொல்றதுதான் இன்டர்ஃபேஸ். அதான் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல தெளிவா சொல்லியிருப்பாங்க. An object attributes and the behavior is controlled by sending a function to the object. ஒரு பல்புக்குள்ள என்ன நடக்கலாம் ஆக்ஷன், இங்க அதே எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க. லைட், ஸ்விட்ச் லைட் ஓபன் பண்றோம், லைட் கோஸ் ஆன், அது வந்து இன்டர்ஃபேஸ். அதோடைய வேலை நடக்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க. அதுதான் தெளிவா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பியூர் ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கு, இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்னு இருக்கு. ரெண்டு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பியூர் ஃபங்க்ஷன்னா இட்ஸ் a function which give exact result. நீங்க என்ன மாதிரி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கரெக்டா பாஸ் ஆகும். இப்போ வந்து நீங்க லைக் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வருது எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 2 x equal to 2 ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்க, அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4. இட்ஸ் அ பியூர் ஃபங்க்ஷன். இப்போ வந்து நீங்க எப்படி பியூர் ஃபங்க்ஷன் எழுதலாம்னா அதுக்கான டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கான சின்டாக்ஸ் எழுதுங்க. எக்ஸாம்பிள் ஒன்று எழுதுங்க, ஒரு சின்டாக்ஸ் எழுதுங்க. இதே மாதிரி அப்படி எழுதணும்னா உங்களுக்கு ஈஸியா மார்க் வந்துடும். இதுல வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன்னா என்னவா இருக்கலாம்? அது கரெக்டா பாஸ் பண்ற வேல்யூக்கான ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து இட்ஸ் a side effects, something side effects which இங்க தான் சொல்லியிருக்காங்க பாருங்க. Variables are used inside the function maybe have side effects. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமே தவிர which has been passed to the argument. அப்போ அந்த சைட் டைப் ஆஃப் சிச்சுவேஷன்ல அது இம்பியூர் ஃபங்க்ஷன் சொல்லுங்க. இதுதான் அதோடைய டெஃபினிஷன். அதுக்கான சின்டாக்ஸ் தெளிவா எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எழுதினாவே போதும். இப்போ இதுல நம்ம என்னென்ன பார்த்தோம்னா வாட் இஸ் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம், அதோடைய parameters ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா
பியூர் டைப், இம்பியூர் டைப். அதுக்கப்புறம் பேராமீட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் இருந்துச்சு. ஒன்று வந்து டைப் வித்தவுட் பேராமீட்டர்ஸ் அண்ட் வித் பேராமீட்டர்ஸ், இது எல்லாமே இருந்துச்சு. இதுக்கான ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ்குள்ள நடக்கும். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்பயுமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேப்பர் எழுதணும்னு நீங்க நினைக்கிற பட்சத்துல ஒரு ஈஸியா எழுதுனா, ஒரு தியரிட்டிக்கலா எழுதுனா ஒரு டெஃபினிஷன் கன்ஃபார்மா எழுதணும். அதுக்கான சின்டாக்ஸ் எழுதணும். இதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். அந்த எக்ஸாம்பிளுக்கான ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் ஒரு 4 லைன் எழுதுனீங்கன்னாவே இட்ஸ் எனஃப். நீங்க வந்து எப்படி எழுதலாம்னா, டெஃபினிஷனை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இப்போ ஒரு பியூர் ஃபங்க்ஷனே எடுத்துக்கிட்டோம். பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, அதுக்கான டெஃபினேஷன் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது எழுதணும். அதுக்கப்புறம் சின்டாக்ஸ்ன்னு போட்டு அதோட சின்டாக்ஸ் எழுதி ஒரு பாக்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் சின்டாக்ஸை எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னா பண்ணுங்க, உங்களுக்கு புரிஞ்சா. இல்லாத பட்சம் வேண்டாம். அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு கீழே அந்த எக்ஸாம்பிள்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத தெளிவா ஒரு எக்ஸ்பிளனேஷன். இவ்வளவுதான். இதுவே போதும். இப்படி நீங்க எழுதுனீங்கன்னா அந்த இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கு 5 மார்க்ஸ் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா 5 மார்க்ஸ் வரும். ஏன்னா நீங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேப்பர்ல நார்மலா நீங்க என்ன எழுதுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தா மட்டுமே உங்களுக்கு. இதுவே வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் இம்பியூர் ஃபங்க்ஷன் அண்ட் பியூர் ஃபங்க்ஷன் கேட்டுருக்கோம். ஆனா நம்ம டிஃபரன்சியேஷன் தான் சொல்ல வேண்டியதா இருக்கும். இங்க எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன். பியூர் ஃபங்க்ஷன் இம்பியூர் ஃபங்க்ஷனோட டிஃபரன்சியேஷன். இதுக்கும் நீங்க எப்படி எழுதலாம்னா, நான் சொன்ன அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும். அதோடைய சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கும். அதுக்கப்புறம் அதோட டெஃபினேஷன், ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் இந்த டிஃபரன்சியேஷன், அதுக்கப்புறம் இந்த டிஃபரன்சியேஷன் எழுதி பாருங்க, ஃபுல் மார்க் கிடைக்கும். இதுதான் ஈஸியா உங்களுக்கு ஸ்கோர் பண்றதுக்கான வழி. இதுவே இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும். இந்த சாப்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா மோரோவர் நீங்க புரிஞ்சுட்டு படிச்சீங்கன்னா போதும். எதுவுமே ரொம்ப டீப்பா உள்ள போய் படிக்க தேவையில்லை. ஆனா அப்படின்னா என்ன, பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, இம்பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற சஜஷன். இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா நல்லா தியரிட்டிக்கலா தான் இருக்கு. ரொம்ப தியரியா படிக்காதீங்க, புரிஞ்சுட்டு படிங்க. தட்ஸ் a concept. நான் சொன்ன மெத்தட்ல நீங்க எழுதுனீங்கன்னா you will get more marks. நெக்ஸ்ட் இதுலயே வந்து நெக்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா இதுல நிறைய அவங்களே கீழே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் மாதிரி. இந்த பாயிண்ட்ஸை கூட நீங்க எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இஸ் செட் ஆஃப் ஆக்ஷன், நான் சொன்ன கீ பாயிண்டே இங்க இருக்கு. அதே மாதிரிதான் நெக்ஸ்ட் இது கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் டு பி this is a 1 marks. Data abstraction. Data abstraction na enna idu next video la ungalku confirm solren. For this now I'm leaving. Thank you for watching. Subscribe now and press the bell icon. Never miss an update.